இந்த முட்டை பணியாரம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இட்லி மாவில் உடச்சி ஊற்றி ஊற்றுவாங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் வெறும் முட்டையிலேயே ஊற்றுவாங்கன்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 2 முட்டை எடுத்துக்கிட்டேன் நான். இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு, முக்கியமாக இட்லி மாவு கொஞ்சம், ஏன்னா அந்த கடையில் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணாங்க. ஆம்லேட்டுக்கு எப்படி நம்ம பண்ணுவோம், சேம் அதே தான். பெப்பர் போடுவோம், ஆனால் இதில் பெப்பர் இல்லை. இட்லி மாவு ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நல்லா ஃபைனாக அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழியிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பணியாரம் எப்படி ஊற்றுவோம், சேம் அதே போல். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக குண்டு குண்டாக வந்துருச்சு பாருங்களேன். பணியாரம் ஊற்றினா எப்படி இருக்கும், அதே போல் இருக்குல்ல. இதுதான் முட்டை பணியாரம். இதோட ஃபுல் வீடியோ நான் ப்ரீஃபாக போடுறேன், பார்த்துட்டு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் பாருங்கள், அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் தீயாமல் எடுத்துக்கோங்க, முட்டை கொஞ்சம் நேரத்தில் கருகிரும் இல்லையா. இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூடாக இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கடையில் எப்படி இருக்குமோ அதே போலவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்துருச்சான்னு பார்த்தேன், உள்ளேயும் அழகாக வந்துருச்சு. சரி தப்பாக வந்துடுமோ அப்படின்னு நினச்சேன், அதெல்லாம் இல்லை. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள்.